சில நேரங்கள்ல நான் வீட்டுக்குள்ள ஏன் நடக்கிறேன் எதுக்கு நடக்கிறேன்னு எனக்கே தெரியாது. ஏதோ ஒரு யோசனையில நடந்துகிட்டே இருப்பேன். நான் யோசிக்கிறதையாவது பண்றேனான்னு கேட்டா நடக்கும் போதே மறந்துடுவேன். இன்னைக்கு சார்லியோட லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்நாக்ஸ்க்கு மாம்பழம் கப் கேக் வச்சிருக்கேன். லஞ்சுக்கு இந்த கேவர் மாவு ரொட்டி செஞ்சிருக்கேன், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட பேரிச்சப்பழம் சீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். பஸ்ல சாப்பிட மாதுளப்பழம் கொடுத்துட்டு இருக்கேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கீரை சாம்பார், பீன்ஸ் பொரியல், அது கூட சாதம். நைட்க்கு பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் செய்யலான்னு இருக்கேன். அதனால வீட்லயே பன்னீர் பண்ணேன். இது நல்லா செட்டில் ஆகிறதுக்காக 2 hours அப்படியே வச்சிருக்கேன். சாப்பாடு போடும் போதே இந்த சிங்க்ல பாத்திரம் என்ன வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது. சும்மா எல்லாம் போக முடியாது, சாப்பிட்டுட்டு தெம்பா போய் கழுவுவோம். இந்த பன்னீர் நல்லா கெட்டியானதும் கட் பண்ணிட்டேன். செம சாஃப்டா சூப்பரா வந்திருந்தது. இதோட ரெசிபி நான் அடுத்த வீடியோல போடுறேன், கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது பன்னீர்ல தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணி தான். சப்பாத்தி செய்யும் போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணி செய்யலாம், ஆனா பால் வாசனை வரும்ன்றதுனால நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டுல செய்யற பன்னீர்ன்றதுனால நான் பாக்ஸ்ல போட்டு எப்பவும் ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிப்பேன். 1 week ஆச்சுன்னா கூட கெட்டு போறதோ வாசனை வரதோ இருக்காது. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். டாடா.